ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஒர்க்லாம் பலமாக போயிட்டு இருந்துச்சு. சரி, மேலேருந்து ரூம்லேருந்து வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு போகலான்ட்டு வந்தேன். சரி, அதுக்குள்ளே போய் நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தது தான். இதுதாங்க நான் மார்னிங் போட்ட ட்ரெஸ்ஸு. எல்லாருக்கிட்டையும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போவோம். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? பட் எனக்கு தான் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆசை தான். நிறையவே லூஸாக இருந்துச்சு. டெக்கரேஷன் ஒர்க்லாம் பலமாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டு கல்யாணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் என்னங்க, ஒரு பக்கம் மேடை அலங்காரம்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கூரைப்புடவை, பையனுக்கு வேஷ்டி சட்டை, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐயரு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியோட கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி பொண்ணை வரவேற்க ரெடி ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் பந்தக்கால் அங்கே வச்சது பார்த்தாம இங்கே அரசகாணின்னு சொல்லுவாங்க. அரசகாணி அதாவது இது ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் தாலி கட்டி உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த சீன் தாங்க போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு துணி தருவாங்க. அதாவது அந்த கூரைப்புடவையும் இதுவும் ஆசீர்வாதம் பண்ணி தருவாங்க. இதில் என் அத்தை பையன் என்ன பண்ணால், அவர் ஆசீர்வாதம் பண்ண அவன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டான். டே ஓரமாக போய் நில்றான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சீன் தாங்க போயிட்டு இருந்துச்சு. அடுத்து பொண்ணுக்கு கொடுத்தாங்க. அதாவது கூரைப்புடவை. இந்த எவ்வளோ தான் வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கோடீஸ்வரங்களாக இருந்தாலும் சரி, இந்த கூரைப்புடவையில் தாங்க எங்கள் வீட்டு கல்யாணம் நடக்கும். 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த 2 துணிகளையும் கொடுத்துட்டு கடகடன் மாற்றிட்டு வர சொல்லுவாங்கங்க. டைமே கொடுக்க மாட்டாங்க. 6-7 முகூர்த்தம்னா இப்படி தாங்க நடக்கும். இப்போ காசி யாத்திரை நடக்க போகுது. காசி யாத்திரைன்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புனிதமான ஒரு செயல்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம கூட பிறந்த பிறப்பு நமக்காக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க இது. இது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. சரி வாங்க, யார் எப்படி இருந்தால் நமக்கு என்ன. இது என்னென்னா, நம்ம கூட பிறந்த பிறப்பு. அதாவது நம்ம வீட்டில் நமக்குன்னு ஒரு ரத்த சொந்தம் இருக்கும் தெரியுமா? நமக்கு எந்த காலத்துலேயும் எந்த இடத்துலையும் நமக்காக வந்து நிற்கிற ஒரு ரத்த சொந்தம்னா அது நம்ம கூட பிறந்த பிறப்பு மட்டும்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அவர் காசி யாத்திரை, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தாங்க இது ட்ரையல். அதாவது நம்ம என்னதான் சண்டை போட்டு போனாலும் நம்ம அண்ணன் தம்பி போ அங்கே போய் வாழு அப்படின்னு நம்மளை கழுத்தை பிடிச்சி தள்ளுவான் தெரியுமா? அந்த சீன் தாங்க இந்த சீனு. அதாவது முன்னாடியே ட்ரையல் எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஆமாங்க, காலை தொட்டதுக்கு சும்மா ஒன்றும் விட மாட்டாங்கங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு கண்டிப்பாக மோதிரம் போட்டே ஆகணுங்க. ஸோ செய்ய வேண்டிய முறை மாப்பிள்ளை வீட்டு சைடும் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டு சைடும் கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க. ஏன்னா பண்ணணுன்றது தான் முறை. இது வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு பொறப்பு இருக்காண்டா, என் பொறப்பு உன்னை என்ன பண்ணாலும் சரி, என்னை வச்சு செஞ்சால் உன்னை வச்சு செய்வாண்டான்னு சொல்கிறதுக்கு தாங்க இது ஒரு முறைன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னா, மாப்பிள்ளை கோச்சிட்டு போனார், மாப்பிள்ளைய வந்து தாஜா பண்ணி தம்பி கூப்பிட்டு வரா அப்படி. அந்த சீன் தாங்க இந்த சீனு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஐயர் வேற கலாய்ச்சிட்டே இருந்தாரா, ரொம்ப ஜாலியாகவும் போச்சு. நல்லபடியாக வாங்க மாமா, என் அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. மாப்பிள்ளை அது பண்ணிட்டு வரதுக்குள்ளே பொண்ணும் ரெடியாகி ஒரு வழியாக மேடைக்கு வந்தாச்சுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, குலதெய்வ சாமி, அப்புறம் முன்னோர், சான்றோர் அவங்களெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அன்றைக்கி அந்த இடத்துல இலை போட்டு சாமி கும்பிடுவாங்கங்க. அந்த சீன் தாங்க போயிட்டுருக்கு. எப்படின்னா, இதெல்லாம் இங்கெல்லாம் முன்னாடி நின்று எங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கணும் அப்படின்றது தாங்க இந்த பூஜைக்கான அர்த்தம்னு சொல்லலாம். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பூநூல் போடுவாங்கங்க. பூநூல்ன்றது அவங்கவுங்க அதை அவங்கவுங்க விஷயத்தை பொறுத்துன்னு நினைக்கிறேன், எனக்கு அது தெரியல. அப்புறம் பொண்ணு வீடு வசதியாக இருந்தால் வெள்ளியில் அது போடுவாங்கங்க. இங்கே வெள்ளிலையும் போட்டாங்க, பூநூல்லையும் போட்டாங்க. அந்த ஒரு விஷயமும் இந்த சீனில் நடந்துச்சுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நடுவில் போய் ஒரு காஃபியை வரட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா காலையிலேருந்து வெறும் வயிற்றுல இருக்கோமா இல்லையா? ஸோ அடிக்கடிக்கு நடுவில் நம்மளோட வேலையை நம்ம பார்த்துடணும்ல. அந்த வேலையை பார்க்குற கேப்பில் இங்கே ஒரு சீன் போயிடுச்சுங்க. என்னென்னா, மாப்பிள்ளை வீட்டு சைடு ட்ரெஸ் கொடுப்பாங்க, பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிள்ளைக்கு அதான்
அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க அப்பா அம்மாவுக்கு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் நாத்தனாருக்கும் அந்த சைடில் கொடுப்பாங்கங்க. இது தாங்க எங்கள் வீட்டு தாலி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இது முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து காப்புன்னு அப்படின்னு ஒன்று கட்டுவாங்க. அந்த காப்போட விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு தாலி கட்டுறதுக்கு ட்ரையல்னு நினைக்கிறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஐயர் கட்டுவாங்க காப்பு. அடுத்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு கட்டுவாங்க. இந்த காப்பு அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. தாலி கட்டின அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பை வந்து கழட்டிடுவாங்க. அந்த காப்போட மகத்துவம் என்ன அப்படின்னா, தாலி கட்டுறதுக்கு ஒரு ட்ரையல்னு வச்சுக்கலாம் அப்படின்னு என் தரப்பு. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸில் சொல்லி விடுங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, காப்பு ரைட் சைடில் தான் கட்டணும் பொண்ணுக்கு. அவரு வாட்டப்படி லெஃப்ட் சைடில் கட்டி விட்டா. அப்படி என்னன்னு தெரியல. நேராக போய் அவரை கலாய்ச்சிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீன் என்ன நடக்கும் அப்படின்னா, பெத்த தாய் தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க பண்ணணும். அது பையன் வீட்டு சைடும் சரி, பொண்ணு வீட்டு சைடும் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா, இத்தனை நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி அடுத்த கட்டத்துக்கு தான் குழந்தைங்க போகிறதுக்கு மனசார வாழ்த்துறது தாங்க இந்த பாத பூஜைங்கிறது. தன்னோட அப்பா அம்மா என்ன சொல்கிறது, ஒரு கட்டம் வரைக்கும் வளர்த்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது தான் பொண்ணையும் தான் பிள்ளையும் அனுப்புகிற போது மனசார வாழ்த்தி அனுப்புறது தாங்க இந்த பாத பூஜை. இந்த பாத பூஜை பண்ணுறது ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம்லாம் இல்லைங்க. கொடுத்து வச்சுருக்கணுங்க. கொடுத்து வச்சுருந்தா மட்டும்தான் பாத பூஜை தான் குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருமே பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை. தான் குழந்தைய வழி அனுப்பும் போது மனசார வாழ்த்தி வழி அனுப்புறது ஒன்றும் லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லை, அந்த சீன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேரில் உட்கார வச்சு அப்படி இல்லை, ஒரே ஒரு தாம்பளை தட்டு வச்சுருவாங்க. இப்படி நசுக்கு அப்படி நசுக்கி அப்படிலாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேவே கொடுத்துட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக ரெண்டு பேருமே, அதாவது அப்பா வீட்டு சைடும் சரி, அதாவது சித்தப்பாவை தாங்க சொன்னேன், சித்தப்பா வீட்டு சைடும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி, கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு இருந்தாங்கங்க. அது இந்த இடத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓமம் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓமம்னா குலதெய்வம் அதெல்லாம் சொல்லி அந்த ஆசீர்வாதம் பண்ணி ஓமம் வளர்த்து அப்புறம் பயங்கரமான பூஜைகள்லாம் நடக்கும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே அங்கே நிற்கவே முடியாதுங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர் வந்துடும். எதனாலன்னு நினைக்கிறீங்க? அந்த புகையின் காரணத்தினால தான் அந்த ஆனந்த கண்ணீர் வரும். ஆமாங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கல்யாணத்துக்கான அனைத்து செயல்பாடுகளும் அங்கே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, 6-7 முகூர்த்தம். அந்த காரணத்தின் அடிப்படையில் செம ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. என்னென்னா 9-10 அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கும். 6-7 ஸோ கடகடன்னு நாத்தனார் கையில் ஒரு விளக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெடியாக்க முடியுமோ மாலைகளையும் ஜடைகளையும் நகுத்தி விடுறது. அதாவது இப்போ தாங்க இவ்வளோ ரிலாக்ஸ்டாக அந்த மாதிரி தெரிஞ்சதில்ல, ஃபாஸ்ட்டாக நடக்குங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். தாரம் வாத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இது பேரை. தாரம் வாத்து கொடுக்கறதுனா என்ன சொல்கிறது, பொண்ணை வந்து நாங்கள் தாரம் வாத்து தரோம் அப்படின்ற அந்த சீன் தாங்க நடந்துகிட்ருக்கு. அதாவது இது உண்மையாகவே கனமாக இருக்குங்க மனசெல்லாம். அப்போ சொல்லும் போது வார்த்தைகள்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு அந்த சீன் அந்த இடத்துல நடந்துச்சு. அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் பெற்று வளர்த்து ஆளாக்கி உடனே இந்தா உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற விஷயந்தாங்க இது. பத்திரமா பார்த்துக்கோங்க, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், என் குழந்தையா பாவிச்சு நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தையா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கன்ற விஷயம் தாங்க இது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீன்ங்க, தாலி சீன் தான். யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல நிற்கணுமோ அந்தந்த இடத்துல நின்னாச்சு. அதாவது இந்த சைடு அப்பா அம்மா, இந்த சைடும் அப்பா அம்மா ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. நாத்தனார் அவங்களோட பொசிஷன் அந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க. அப்புறம் வேறு என்னங்க, ஜடை பிடிக்க ஒரு ஆள், மாலையை நகுத்த ஒரு ஆள், இப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க. மாப்பிள்ளை ஐயர் எப்போ சொல்லுவார், எப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆசீர்வாதம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாமே அட் டைமில் ரெடியாகி முன்னாடி வந்தாச்சுங்க. எவ்வளோ தூரம் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்களோ எல்லாரும் அட் டைமில் கையில் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு பூக்களையும் அந்த அரிசிகளையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ரெடியாகி உட்காரும் போது அதாவது ஐயர் வந்து சொல்கிறாரு, இப்படி கட்டணும்ப்பா அப்படி கட்டணும்ப்பா அப்படின்ட்டு. அதுக்கு மாப்பிள்ளை நடுவில் வந்து எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. என்னென்னா 3 முடிச்சும் என் பொண்டாட்டிக்கு நான் தான் போடுவேன், யாருமே நடுவில் வந்துடாதீங்க, என் பொண்டாட்டிக்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
மாப்பிள்ளை அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினா, அப்படி தம்பியே இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னேன். வேறு என்ன, அடுத்து எல்லா பூஜைகள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு வேறு என்னங்க, சந்தோஷமாக அடுத்த கட்ட நடவடிக்கை என் தங்கச்சிக்கு திருமணம் நல்லபடியாக முடிந்தது. எல்லாரோட ஆசீர்வாதத்தையோடையும் எல்லாரோட புன்னகையோடையும் எல்லாரோட மன நிறைவோடையும் அவளோட கல்யாணம் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அவளோட வாழ்க்கை பயணத்துக்கு நல்லபடியாக தொடங்கிறதுக்கு எல்லாரோட பிளெஸ்ஸிங்கோட பண்ணியாச்சு. பார்த்தீங்களா மாப்பிள்ளை கிஸ் கொடுத்தத? ஆமாங்க, ஒரு வாட்டின்னு தானே நீங்கள் பார்த்தீங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, எத்தனை முறை நடக்கும்னு பாருங்கள். இந்த கேமராமேன் தொல்லை தாங்க முடியலங்க. ஒரு கிஸ்ஸு கொடுத்ததை பார்த்தாது, நான் இன்னும் ஃபோட்டோ எடுக்கல, அடுத்த கிஸ் கொடுங்க. உடனே ஐயர் சொன்னாருப்பா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொடுப்பா அப்படின்றாரு. அம்மா கண்ணில் தான் ஆனந்த கண்ணீர் பார்த்தேன், அதாவது மாப்பிள்ளையோட அம்மா கண்ணிலையும் பார்த்தேன், பொண்ணோட அம்மா கண்ணிலையும் பார்த்தேன், ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. பாய்ஸ் எல்லாம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கனத்த இதயத்தோட கம்முன்னு தான் நிற்பாங்க. கேர்ள்ஸ் தாங்க டபார்னு காட்டிடுவாங்க. வேறு என்ன, அடுத்து ஃபோட்டோ ஷூட்ஸ் தாங்க 1 by 1 நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஃபோட்டோ கார்த்தோட தாங்க முடியலங்க. திரும்பவும் கிசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெறுப்பேற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படி நம்மளாம் எவ்வளோ நேரம் தான் வலிக்காத மாதிரியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறது. டே போதுண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. சும்மா சொன்னாங்க, உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மறு தாங்க சீன் தாங்க நடந்துச்சு. மறுன்றது எங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக பண்ணுறது, அதாவது பொண்ணு வீட்டில் என்ன செய்கிறாங்க, பையன் வீட்டில் என்ன செய்கிறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கொடுத்தாங்க, அதாவது பொண்ணு வீட்டு சைடில் கொடுப்பாங்க. அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன், வீட்டில் தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாத்திரம் ஃபுல்லாக லட்டாக இருக்கும். அது மற்றவங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.